அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். ரெய்கி சிகிச்சை அப்படின்றது சிகிச்சையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு சிகிச்சை. இன்றளவில் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான மக்கள் நம்பி பின்பற்றக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ரெய்கி சிகிச்சை. ஆன்மீக சக்தி முறை பற்றி இப்பொழுது தெரிஞ்சுக்கலாம். ரெய்கி அப்படின்னா என்ன? இது கைகள் மூலம் குணப்படுத்தும் ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதை நம்மளுடைய முன்னோர்கள் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று மதங்களை பாராட்டாமல் தெய்வீக சக்தியை, பிரபஞ்ச சக்தியை கைகளில் கொண்டு வந்து கைகள் மூலமாக ஆசீர்வாதம் செய்வது அல்லது ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டச் ஹீலிங் அல்லது கருவிகள் மூலமாக சிகிச்சை செய்வது, இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஒரே வழியை பின்பற்றி தான் செய்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ரெய்கி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான். ரெய்கி அப்படின்றது மருந்துகள் எதுவும் கிடையாது. இது மதங்கள் சார்ந்ததும் இல்லை, எந்த மந்திர தந்திரமும் இல்லை. இது பிரபஞ்ச சக்தியை உடலுக்கும் மனதுக்கும் செலுத்தும் ஒரு தியான முறை அப்படின்னு சொல்லலாம். இன்று பார்க்கக்கூடியது ரெய்கியினுடைய முதல் நிலை, ஃபஸ்ட்டு லெவல், உடலை குணப்படுத்தும் முறை. இந்த முதல் நிலையில் ரெய்கி சக்தியானது முதன்முறையாக உடலுக்குள் திறக்கப்படுகிறது. இது கைகள் மூலமாக சக்தி ஓட்டம் செய்து இதை ஆரம்பிக்கிறோம். எனர்ஜி அவேக்கிங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இந்த முதல் நிலையில் கற்றுக்கொள்ளப்படுவது அப்படின்னு என்னன்னா, ரெய்கியினுடைய அடிப்படை விதிகள், ஃபண்டமெண்டல் பேசிக் அண்டு ஃபண்டமெண்டல் கை வைத்து சிகிச்சை செய்யக்கூடிய முறைகள், டச் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஹீலிங், பிறருக்கு சக்தியை அனுப்புவது, ஹீலிங் செய்வது, சக்தி ஓட்டத்தை உணர்வது, இப்படி பல வகைகளாக இருந்தாலும் ரெய்கியினுடைய அடிப்படை விதிகளை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெய்கி என்பது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய இந்த பஞ்சபூதங்கள் மனித உடம்பில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதங்களுடன் இணைந்து செயல்பட்டு ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பிராணசக்திகள் மூலமாக நம்முடைய உடம்பை சரி செய்கிறது. இது முதல் அடிப்படை விதிகள் அப்படின்னு சொன்னோம்னா, இது முக்கியமாக நம்ம பயன்படுத்துவது பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் நாம் முழுக்க முழுக்க பயன்படுத்தி அந்த தெய்வீக ஆற்றலை பெறுவது தான் இதனோட முக்கியமான வழி. இதை நாம் பெறுவதற்குரிய சாதனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கை வைத்து சிகிச்சை செய்யக்கூடியது, நாம் பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்ற சக்திகளை மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்யும் பொழுது டச் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடு சிகிச்சை மூலமாக நாம் அவர்களை, அதாவது நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் யாராக இருந்தாலும் ஆசீர்வாதம் செய்வதற்கு தலைமேல் கையை வைத்து தங்களுக்குரிய ஒரு சில மந்திரங்களையோ அல்லது ஜப முறைகளையோ இன்னும் ஒரு சில தாந்திரிக முறைகளையோ பயன்படுத்தி கை வைத்து சிகிச்சை செய்வார்கள். இது முழுக்க முழுக்க ரெய்கி சிகிச்சை தான். அடுத்தது இதில் செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது, சுய சிகிச்சை முறை. எந்த ஒரு மருத்துவத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு முறை இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது. அதாவது ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு தன்னுடைய மருத்துவ சேவையை செய்து அவர்களை குணப்படுத்துவது முக்கியமான கொள்கையாக இருக்கும் மருத்துவத்தில், பொதுவாக எந்த மருத்துவமாக இருந்தாலும். ஆனால் இந்த ரெய்கியில் மட்டும் மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்யும் பொழுது நமக்கு உண்டான குறைகளையும் அது நிவர்த்தி செய்து விடுகிறது. இயற்கை பிரபஞ்சம் என்பதன் காரணமாக அது இயல்பாகவே இந்த சிகிச்சை முறை நடந்து விடுகிறது. இது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது யுனிக் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறையில் செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது நாம் நம்முடைய கட்டளைகளை, அதாவது பாசிட்டிவ்
வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை சிந்தனை, நேர்மறை சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அன்பே யான், அன்பெல்லாம் யான், அன்பெல்லாம் ஆனேன் யான், ஆரோக்கியமே யான், ஆரோக்கியமெல்லாம் யான், ஆரோக்கியமெல்லாம் ஆனேன் யான், இப்படி நம்முடைய கட்டளைகளை, சுய கட்டளைகளை அமைதியாக அமர்ந்து தியான நிலையில் நாம் சொன்னாலும் அது வேலை செய்யும். இது மட்டும் இல்லாமல் நிலை கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிரரை முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படிப்பட்ட கட்டளைகளை நாம் இடும் பொழுதும் நம்மளுக்கு சுய சிகிச்சை செய்யும் ஆட்டோமேட்டிக்காகவே இது நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்யும் பொழுது நமக்கு எந்த வகையான சிகிச்சை தேவைப்படுது என்பதை பிரபஞ்சம் உணர்ந்து அந்த சிகிச்சையை நம் அறியாமலேயே நமக்கு அந்த சிகிச்சையை செய்து முடிக்கிறது. இது இதனுடைய ஒரு தனித்தன்மை. இதுதான் யுனிக் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிறருக்கு சக்தியை அனுப்புவது அப்படின்றது ஹீலிங். டச் ஹீலிங் ஆகட்டும், அல்லது கருவிகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு சாதனங்கள் மூலமாகவோ நாம் சிகிச்சை செய்வது, இதெல்லாம் பிறருக்கு சக்தியை அனுப்பக்கூடிய முறை. இது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்தி மையங்களை ஒன்று திரட்டி நாம் மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்கிறோம். இந்த சிகிச்சையில் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம இதை செய்கிறோம். இந்த சிகிச்சையில் 100% மருந்துகளோ மந்திரங்களோ எதுவுமே இல்லாமல் இந்த சக்தி அனுப்புவதன் மூலமாகவே இந்த சிகிச்சை நடைபெறுகிறது. இப்படி நம்ம சக்தியை அனுப்பும் பொழுது சிகிச்சை செய்பவர் அல்லது இந்த ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு எந்த விதத்திலும் சக்தி குறையாது. பிரபஞ்சத்திலிருந்து அவர்கள் இயல்பாக இருக்கக்கூடிய நிலையை விட அதிகமான சக்தி ஓட்டம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சக்தி ஓட்டங்களை அவரால் உணர முடியும், மற்றவர்களுக்கும் உணர வைக்க முடியும். ஏன்னா இது ஒரு வைப்ரேட்டிங் சிஸ்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த சக்திகள் பாயக்கூடிய நிலையை நம்மால் உணர முடியும். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த சிகிச்சை முறை அப்படின்றது இந்த முதல் நிலையில் தான் இருக்குது. இந்த முதல்நிலை சிகிச்சையில் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நோய்கள் முதல்ல குறையுது. ரெண்டாவதாக தலைவலி, உடல் வலி நிவாரணங்கள்லாம் நடைபெறுகிறது. மன அழுத்தம் முழுவதுமாக மன அழுத்தம் குறைந்து சீராகிறது. தூக்கம் சீராகி நல்ல அற்புதமான ஒரு மணி நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லக்கூடிய நிலை இந்த ரேக்கு சிகிச்சை மூலம் நடக்கும். இரத்த ஓட்டங்கள் சீராகும். எதிர்மறை சக்திகள் குறைவதற்குரிய முக்கியமான அம்சம் இந்த ரேக்கு சிகிச்சையில் முதல்நிலை சிகிச்சையில் இருக்குது. குறிப்பாக ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இது முக்கியமான ஒரு நிலை. இந்த முதல்நிலை, இந்த முதல்நிலைக்கு அடுத்தது 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று 3 நிலைகள் இருக்கிறது. இந்த முதல் நிலை அப்படின்றது ஃபண்டமெண்டல் பேசிக் சிஸ்டமேட்டிக்கு. இதை கடந்து தான் அனைவரும் செல்ல வேண்டிய இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மருந்தே இல்லாத ஒரு அற்புத சிகிச்சை முறையை நீங்களும் கற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.